மிஷின் க்ளீன் பண்ணுறதுல ஏர் கண்டிஷன் இல்லை 4 மிஷினுமே ஒன்றா ஓடுமா? இது மொத்தம் 6 இது ஒன்றா ஓடும். லட்சத்துக்கு ஒர்த்து நிறைய இருக்க மாட்டேது. த்ரெட் ஒர்க் மட்டும் ஒன்லி இதில் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணால் இது ஆரி ஒர்க்கும் பண்ணலாம். இதில் இதோட காஸ்ட்டுங்க ஐயோ 7 கோடி ரூபா. 4க்கு 6லேருந்து அந்த சைஸ்லேருந்து நீங்கள் 80 ஓகேங்க. 3 மினிட்ஸில் இந்த ஃபோட்டோ போட்டு கொடுத்துறீங்களா? எதுங்க? ஃபேப்ரிக் ஸ்டோரேஜ் சார் இது என்ன மிஷின் வாடகைக்குன்னு போட்டுருக்கு? வாடகைக்கு வருவீங்களா? இதெல்லாங்க இது டிஷர்ட் ஓட்டுதுங்களா? அதாவது பட்டன் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்கள்கிட்ட கிடைக்குமா சார்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டெக்ஸ்டைல் எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்கு. டிசம்பர் 2025 பிரேம் மஹால். காலையில் 10 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இந்த இது நடக்குது. அனுமதி இலவசமாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட அனைத்து இதுவும் வந்திருக்கு. மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் உள்ள இருக்குது. உள்ளே இருக்கிற ஸ்டால் வந்து 120 ஸ்டால் இருக்குது. அது 120 ஸ்டால் உள்ளே இருக்குங்க. இது எத்தனை நாளுங்க சார் நடக்க போகுது? இப்போ இன்றைக்கி 20-21 சார். 20-21 2 நாள் தான். ஓகேங்க. இப்போ ஸ்டாலுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் இருக்குது? என்ட்ரி ஃப்ரீ தான். என்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து டெவலப் பண்ணுறதுக்காக, அதாவது கரூர் மக்களுக்காக பண்ணியிருக்கீங்க. அதான் கரூரில் இருக்கிற மக்களினுடைய பிஸ்னஸ் தொழில் வளர்ச்சிக்காக உருவாக்குறதுக்கு நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுற ஃபேர் தான் இது. ஓகேங்க. இங்கே இருக்கிற மிஷினரிஸு, ஃபேப்ரிக்ஸ், அக்சசரிஸ் இந்த மாதிரி இந்த கரூர் பகுதியில் இருக்க ஹோம் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இவங்க வந்து வெளியூரில் இருந்து அந்த மிஷின்ஸ் இதெல்லாம் இங்கே அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களுடைய சொந்த செலவில் கொண்டாந்து இறக்கிருக்காங்க போடுறாங்க. ஓகே. இங்கே போட்டு இவங்களுடைய இந்த ஊரினுடைய தொழில் வந்து வளர்ச்சி பாதையில் நடத்துறதுக்காக இவங்க வந்து பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்து இங்கே பார்க்குற போது திருப்பூரில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து இங்கே அந்த ஃபேரை வந்து பார்த்தாங்கன்னா இவங்களுடைய தொழில் கரூர்காரங்களுடைய தொழில் வளர்ச்சி டெவலப் ஆகிறதுக்கு வந்து இங்கே இருக்கிற இந்த ஆர்கனைசரெல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பொருளுடைய விலை நார்மலாக வந்து ரொம்ப இருக்கிற ரேட்டை விட இந்த ஃபேரில் வந்து பார்த்து அவங்க வாங்குற போது அதை விட வந்து ஒரு 25% வந்து பெஸ்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு இன்னும் ஒரு தொழில் வளர்ச்சிக்கும் அவங்களுடைய பொருளாதார தேவைக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகேங்க. மிஷினரிஸ் எல்லாமே எப்போ கேட்டாலும் கிடைக்கும். ஓகேங்க. இவங்களோட மிஷின்ஸ் வந்து ஃபேரில் மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி எந்த டைம் பண்ணலாம். ஓகேங்க. எந்த டைமில் அவங்க கேட்டாலுமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. மிஷின்ஸ் கொடுப்பாங்க. மிஷின்ஸ் சேல் மட்டும் பண்ண மாட்டாங்க. சர்வீஸ் கம்பெனிக்கு சர்வீஸ் ப்ராப்பர் சர்வீஸ் கொடுப்பாங்க. சேல் மட்டும் அவங்களுடைய மோட்டிவாக இருக்காது. எந்த டைமில் என்ன டவுட் என்னன்னாலும் அந்த கம்பெனிக்காரங்க கூப்பிட்டு கேட்டாங்கன்னா எந்த டைம் வந்தாலும் அவங்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணி தருவாங்க. ஓகே. அந்த அளவு வந்து அவங்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து வளர்ச்சியை பாதையில் போகணுன்றது இன்ட்ரெஸ்டாக. ஓகே, தேங்க்ஸ் சார். நேம் சார்? ஓகே, தேங்க்ஸ் சார். சார் மல்டி பர்பஸ் யூஸ். நீங்கள் குல்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிப்பர் அட்டாச்சு, பாக்கெட் அட்டாச்சு. அதுக்கு வந்து நம்ம க்ளவ் இருக்குங்க, கரூர் மார்க்கெட்டிங் க்ளவ் பண்ணுவாங்க. க்ளவ் வந்து க்ளவுஸ் கூட ரெடி பண்ணலாம். பண்ணிக்கலாம். இது க்ளவுஸ் கூட தானே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆட்டோமேட்டிக் அந்த டிசைன்ஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. நம்ம பண்ணுறோமோ அதுக்கு டெம்ப்ளேட் கூட மேக் பண்ணுவோம். இது மல்டி ப்ராடக்ட்டுங்களா? இது எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. இதோட ரேட் என்னங்க? அப்ராக்சிமேட்லி 8.5 எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. இதோட ரேட் என்னங்க? அப்ராக்சிமேட்லி 8.5 1,50,000. இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதுங்க ஸ்பெஷல் டெக்கிங் சார். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து டிசைன் சேருக்கு இது மட்டும் தான் பண்ண முடியுங்களா? இது மட்டும் தான் ஸ்பெஷல். இது மட்டும் தான் ஸ்பெஷல். ஓகேங்க. இப்போ ஒரு மேட் பண்ணதான் எத்தனை மணி நேரத்தில் பண்ணி கொடுக்கும்? எத்தனை நிமிஷம்? 2.5 நிமிஷம் ஆகும். 25 பேக் அடிக்கும். 2.5 நிமிஷம் ஆகும். 2 ஓகே. 4.5 லட்ச ரூபாய் இது. ஓகேங்க. ஓகேங்க. இங்கே ஆப்ரேட் பண்ணுறதை வச்சு நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ அது இங்கே ஆப்ரேட் ஆகும். இப்போ இந்த பிரிண்டிங் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்க? அது இந்த பிரிண்டிங் போகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்க. இவ்வளோ தெளிவாக போடும். இப்போ ப்ளவுஸ்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணோம்னா இந்த மிஷின் பண்ணுங்களா? அதாவது எம்ப்ராய்டிங் பண்ணுறது எல்லாமே எம்ப்ராய்டிங் மட்டுங்களா? ஆரி ஒர்க் எல்லாமே பண்ணுறோம். எம்ப்ராய்டிங் மட்டும் தான் பண்ணோம். சீக்வன்ஸில் பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரா டிசைன் மாற்றணும். இந்த மிஷின்லேயே பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டிசைன் த்ரெட் ஒர்க் மட்டும் ஒன்லி இதில் பண்ணலாம். சீக்வன்ஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணால் இது ஆரி ஒர்க்கும் பண்ணலாம். இதில் இதோட காஸ்ட்டுங்க 3.5 லட்சம். ஓகேங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு எம்ப்ராய்டிங் பண்ணுறோம்னா எத்தனை நிமிஷத்தில் இது பண்ணி கொடுப்போம்? ஒரு
டிசைன் இந்த மாதிரி டிசைனா 1.5 hours ஆகும். 2 hours ஆகும். ஃபுல்லாக வந்து 2 ஹவர்ஸில் ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க. இப்போ இந்த பீகாக் மாடலில் போடுறாங்க அப்படின்னா இது பண்ணி 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் இந்த பிக்கப் போட்டீங்க. அழகாக போகும். பல்லாக் மாடல் இது யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லி தரணும். நீங்கள் டெமோ காமிச்சிங்களா கூட்டு வந்து எல்லாம் பண்ணுவீங்க? இப்போ இது இந்த மேனு ஃபிக்ஸ் பண்ணது டிசைன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது நீங்கள். இப்போ நாங்கள் எங்களுக்கு வேணும் டிசைன் வேணும்னா சொல்லி தருவேன். இஎம்ஐ பண்ணி எடுத்துக்கலாம். இது மேனுஃபேக்சரிங் கோயம்புத்தூருங்களா? சைனா. நூல் வெட்டிக்கிறோம். இதோட ரேட்டுங்க 33. ஓகே. மேன் பவர் உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து இழுத்தடிச்சு நீங்கள் இழுத்து அடிக்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவோம். விட்டிங்கன்னா அந்த ஃபுல்லாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி சொல்லுவோம். இந்த சுருக்கு ப்ரெஷர் எவ்வளோ வேணுமோ நம்ம இந்த டிஸ்பிளேயில் செட் பண்ணிட்டு டிஸ்பிளேயில் செட் பண்ணிட்டு நீங்கள் இந்த எலாஸ்டிக் வச்சா அது தானாக அடிச்சுக்குவோம். நமக்கு எந்த அளவு சுருக்கம் வராது அதிகம். எந்த அளவு வேணுங்கிற சுருக்கம் வரதுக்கு செட் பண்ணிக்கலாம். இது ரேட் என்னங்க? சார் இது டிவைஸ் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 40,000 வந்துருங்க. இப்போ ப்ளஸ் ஹெட் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ரேட்டு. இதை வந்து ஹெட்டு எதில் வேணாலும் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்களா? இப்போ ஓவர்லாக் மிஷின் போல ஃபிட் பண்ணிக்கலாமா? நீங்கள் இந்த மாடல் மட்டும் இல்லை 40,000 சொல்கிறீங்களா? ஓகே. நீங்கள் இது இல்லாமல் இந்த ஓவர்லாக்லேயே வேறு மாடல் தான் இது எதுக்கு யூஸ் ஆகுதுங்க? சார் மேக்ஸிமம் இந்த பேண்ட் பீஸு சாக்ஸு இந்த மாதிரிலாம் அடிப்பாங்க இல்லைங்களா? ஆமாம், சாக்ஸு இந்த சுருக்கமாக வைக்கிற எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பேபி பீஸுக்கு ஓகே இந்த மாதிரி அழகாக அடிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எலாஸ்டிக் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் எலாஸ்டிக் சைஸ் பெரிய சைஸ்லேயும் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டுக்கலாம். க்ளவுஸ் ரெடி பண்ணால் கூட க்ளவுஸ்க்கு அடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த சுருக்கம் வந்து எந்த சைடு தேவைப்படுதோ அதை நீங்கள் அந்த இது பண்ணிக்கலாம். சிங்கர் மிஷினில் உள்ளருங்க. ஓகேங்க. இது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு சில ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புல் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் சொன்னால் சேம் கான்செப்ட் தான் இதுலேயும். நீங்கள் புல் பண்ணாமல் இந்த ரோலரே உங்களுக்கு அந்த வேலையை செஞ்சுருவோம். நீங்கள் நார்மலாக ஃபேப்ரிக் வச்சு மிஷின் போதுமானது. அதே இது பண்ணிக்கலாம். ரோலரே கரெக்டாக நேர் பண்ணி, அதாவது தள்ளி போகாது. ஆமாம். இது எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்களா? கட்டிங் அதே பண்ண மாட்டேது? ஆமாங்க. மிஷின் வந்து இவ்வளோ ஃபுல் ஆப்ஷன் மிஷின். உங்களுக்கு நீங்கள் நார்மலாக த்ரெட் போட்டுட்டு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு பெடல் பேக்கில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக். ஓகே. இது ரேட் என்னங்க சார்? சார் இது ஹெட் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாடல் வந்து 40,000 வரும். 40,000. ஓகேங்க. இது டிவைஸ் இதுக்கு வாரண்டியெல்லாம் எவ்வளோங்க? எத்தனை வருஷங்க? வாரண்டி எல்லா மிஷினுக்கும் 1 இயர் தான் வரும். அந்த மிஷின் பைப்பிங் ஓட்டுறதுக்குன்னே தனியாக இது ஸ்பெஷலுங்க. வந்து ஸ்பெஷலாக இந்த டிவைஸ் நம்மளே மேட் பண்ணி போடுறது. அதாவது பைப்பிங் சுற்றி வைக்கிறதுக்கு இதில் விட்டால் போதும். சரி, பைப் இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்லாக்ல எல்லாம் ஃபோல்டிங் இப்போ அந்த ஃபோல்டிங் மாதிரி அடிக்கணும். அதே கான்செப்டில் இது வந்து ஓகேங்க. அது வந்து வாக்கிங் ஃபுட் மிஷினுங்க. அந்த மிஷின் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா லெதர்ஸ் எல்லாம் தைக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. லெதர்ஸில் பேகு, பர்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தைக்கிறது. அதாவது ஹார்டான மெட்டீரியல். ஹார்டான மெட்டீரியலுங்களா? லெதருக்கு. இந்த வாக்கிங் ஃபுட்டு தான் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்க. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கட்டிங் மிஷின். ஹேண்ட் கட்டிங் இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க? சார் இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 7,000 வரும். இது வந்து ஜொக்கியில் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க மாடல் இது. 7,000ங்களா? அதாவது 7,000 ரூபா இந்த மிஷின். 7,000 ரூபா வருங்க. இது வந்து பிளேடு சைஸ் பார்த்தீங்கன்னா 110. இதுக்கு அடுத்த சைஸ் 125 இருக்குது. இந்த மாடலுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து பேட்டரி டைப். ஓகேங்க. வந்து நம்ம லேப்டாப்பில் சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா? ஆமாங்க. அதுக்காக இந்த மாதிரி அடாப்டர் கொடுத்து அடாப்டரே போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஹை வோல்டேஜ் இருக்காது. இந்த பட்டன் இருக்குங்களா? ப்ரெஸ் பட்டனு நம்ம எந்த அளவு ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவு ஆர்பிஎம் நம்ம இது ஒன் ஆகும். ஓகே. இது வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுலேயே இருக்குங்க. நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது கம்மி பண்ணுறது க்ளோஸ் பண்ண. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்பில்ட்டாக வந்து உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும் ஷார்ப் பண்ணுறது. இந்த பட்டன் இருக்குங்களா? ஆமாங்க. இது மிஷின் ரன் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கிரைண்டிங் வீல் இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு பிளேடை ஷார்ப் பண்ணிக்கும். ஓகே. இதில் வந்து இந்த பட்டன் நமக்கும் அதில் அமைக்கிறோம். இது என்ன ரேட் வருதுங்க? சார் இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8,000 வருது சார். 8,000ங்களா?
இப்போ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீங்கள் 8000ங்கும்போது இது ஹை வேல்யூவாக இருக்கு. அதுக்கு என்ன சம்பந்தம்? பிராண்டை பொறுத்து ரேட் மாறும் சார். ஓகேங்க. ஒன் இயர் வாரண்டி உங்களுக்கு. 1 இயர் வாரண்டி வந்து இது என்னது சார்? இது வந்து த்ரெட் ரிமர் மிஷின். நம்ம பீஸ் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறமா த்ரெட் பிசர் எல்லாம் இருக்குது. பிசர் ஆமாங்க. ஏர் வந்து சக் ஆகும். நீங்கள் கிட்ட கொண்டு போகும்போது த்ரெட் வந்து உள்ளே சக் பண்ணுவோம். சக் பண்ணிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிக்கலாம். மிஷின் க்ளீன் பண்ணுறதுல ஏர் கன்னுங்க. இது வந்து 2 டைப் இருக்குங்க. இது வந்து நீங்கள் ஏர் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காற்று வந்து வெளியே ப்ரெஷர் வரும். அது இந்த பட்டன் வந்து நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா இது வந்து வேக்யூம் கிளீனர் ஆயிரும் உங்களுக்கு. அப்படியே வேக்யூமாக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது உள்ளே இருக்கிறதுக்கு போய் இழுத்துரும். இது ரேட் என்னங்க சார்? இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 வரும். 1500. ஓகேங்க. இதுங்க இது லேபிள் டேப். இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மெஷர்மெண்ட் சைஸ் இருக்குது சென்சார். ஓகேங்க. எவ்வளோ பெரிய லேபிளுமே கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிக்கலாம். இதோட ரேட் என்ன காஸ்ட் வருதுங்க? இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா வருது. இது எந்த லேபிள்? சின்ன லேபிள்லேருந்து பெரிய லேபிள் இதில் தான் கட் ஆகிடும். எவ்வளோ நேரத்தில் கட் பண்ணுங்கள் லேபிள்லாம்? சீக்கிரம் சரிமா இப்போலாம் லேசரில் லேபிள் கட் பண்ணுறதுலாம் வந்துருக்குல்ல நிறைய. அதுக்கு இது விலையும் 8000 இல்லைங்க, அதோட பெஸ்ட்டாக அது. ஆமாம் சார், இது பெஸ்ட் ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் வந்து சீக்கிரம் கரெக்டாக டைம் வேணும்னு கேட்டிங்கன்னா இது ஜாஸ்தி தான் போகும். 1.5, 3 அந்த மாதிரி இருக்குது நம்ம இருக்குது. அது தேவை இந்த கட்டரோட சேர்த்து. இந்த கட்டரோட இப்போ நார்மலாக ஒரு தையல் தைக்கிற ஒரு லேடிஸ்க்கு எவ்வளோ உங்கள்கிட்ட மிஷின் வாங்கலாம்? அதாவது வேறு பிராண்ட் ஜாக் பிராண்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் வந்து அவங்க கம்மியாக வரும். ஜாக்கில் என்ன ரேட் வருங்க? 22. சுகி இதெல்லாம் 30,000. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. பல்க்கு போடுற அந்த இது இது என்ன ரேட் வருங்க இந்த மிஷின்? 32 லட்சம் வருதுங்களா? இதில் எல்லா கலரும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓ, அதுக்கு மேலே பண்ண முடியாது. 6 கலர் தான் இது. என்னது மேலே எதை கொட்டிடுறீங்க? மேலே பீட்ஸும் ஸ்டிச் பண்ணிங்களா? அப்படிங்களா? இங்கே பீட்ஸ் போட்டது எதாவது காமிங்க. இந்த மாதிரி அழகாக பட்டர்ஃப்ளை முன்ன பட்டாம்பூச்சி மாடல் வரும், பேக்குக்கெலாம் வைப்பாங்க, அந்த மாடல் அந்த இது எல்லாமே அடிக்கல மாட்டுது. இது எவ்வளோ நேரத்தில் ஸ்டிச் பண்ணிங்க? இந்த இது வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 3/4 மணி நேரம். ஓகே. பீட்ஸ் 4 கலர் இல்லை 4 மிஷினுமே ஒன்றா ஓடுமா? இது மொத்தம் 6 இது ஒன்றா ஓடும். ஒரே டோட்டலாக அடிக்கலாம். அதாவது 30 நிமிஷம் சொன்னீங்களா? 30 நிமிஷத்துக்கு 6 டவல் அடிக்கலாம். அதாவது என்ன மாடல் கொடுத்தாலும் அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். மாடல் என்ன கொடுக்கலாம். இப்போ இந்த மிஷினுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா டெமோ எல்லாமே நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லி எல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே. ஓ, இது மாரி கூட பண்ணலாம். நேம் கூட அடிக்கலாம். வா, சூப்பர். சேம் தாங்களா? அது இதுவும் வாவ். 35 லட்சத்துக்கு ஒர்த்து நிறைய இருக்க மாட்டேது. பக்காவாக இருக்குது. இது சர்வீஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவீங்களா? சர்வீஸ்லாம் மெயின்டைன் பண்ணிக்குவீங்க. ஃப்ரீ சர்வீஸ்லாம் இருக்குங்களா? 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ். இப்போ வாங்குறாங்கன்னா இப்போ நீங்கள் எந்த திருப்பூர். இப்போ திருப்பூரில் மிஷின் நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்கன்னா கரூர் கொடுக்குறீங்கன்னா கரூரில் வாங்கியிருக்காங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணால் உடனே எவ்வளோ வந்து உடனே பண்ணி கொடுப்பீங்க.
எல்லா பார்ட்ஸும் கிடைக்குங்களா? எல்லா மாதம் வருது. ஓகே, தேங்க்ஸ். இந்த மாதிரி டிசைன் மிஷின் வச்சுருக்கீங்களா? இதை செஞ்சு கொடுக்குறீங்களா? இந்த நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க. மிஷின் இருக்குது, செஞ்சும் கொடுக்குறீங்க. ஓகேங்க. இந்த மாடல்ஸ் கொடுத்தாங்கன்னா இப்போ செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க. மிஷின் வேணாலும் வாங்கிக்கலாம். மிஷின் நீங்கள் இப்போ ஐயோ 7 கோடி ரூபா. அப்போ உங்கள்கிட்ட வாங்கி செய்ய தான் முடியும். கரூரில் ஒரு மிஷின் வர்றது கஷ்டம்தான். இப்போ இந்த பீஸ்க்கெலாம் எவ்வளோ வாங்குவீங்க? அதாவது இந்த இதுக்கு ரெடி பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆகுங்க? இது மீட்ரு 350 ரூபா இந்த மாடலுக்கு. இப்படி ஒவ்வொன்றும் பண்ணுறதுக்கு 350 ரூபா ரேஞ்சுக்கு வருங்களா? தனித்தனி ப்ரைஸ் வரும். பிரிண்டிங் மிஷின்ங்களா? ஹெச்பி பிளாட்டர் சார். ஹெச்பி பிரிண்டிங் எல்லாமே பண்ணி. ஓகேங்க. 36 இன்ச் 3 ஃபீட்டு, அதாவது 36 இன்ச்சு லென்த் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். ஓகேங்க. உங்களுக்கு வந்து 4 கலர் வரும் சார். சிஎம்ஐக்கு 4 கலரில் பண்ணலாம். ஓகே. 4 கலர் வரும். 4 கலர். ஓ, இதெல்லாம் இதில் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், சூப்பராக இருக்குது. பிளைன் பேப்பர். இது நார்மலாக பேப்பர். இப்போ பேப்பரில் மட்டும்தான் இது பண்ண முடியுங்களா? இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி விநாயகர் இந்த இருக்குல்ல சார், கேன்வாஸ். ஆமாங்க. துணி கிளாத். ஓ, கிளாத்துலையும் போட்டிருக்கீங்க. கேன்வாஸ். இது கேன்வாஸில் போட்டது. ஆமாம் சார். அதே மாதிரி இந்த ஃபிலிம் இருக்குது. ஒயிட் டைம் இந்த டிஷர்ட் எம்போசி. ஆமாங்க. அதுக்கு இந்த மாதிரி எடுத்து ஃபிலிம் இதில் போட்டிருக்கீங்க. கலர் போகாது. இதில் மல்டி கலர். இப்போ இதோட காஸ்ட் எவ்வளோ வருதுங்க? 3,50,000 ப்ளஸ் டாக்ஸ். 3.5 லட்சம். அதாவது 3,60,000 தான் வாங்கிடலாம். ஆமாம் சார். இப்போ ஃபோட்டோ வந்து பெருசு மட்டும் பண்ணிங்களா, சின்னதும் போட்டுக்கலாங்களா? இந்த A4லேருந்து போட்டுக்கலாம். A4 ஷீட்டில் A4 ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே போடலாம். ஆமாம், 4 6லேருந்து உங்களுக்கு போட்டுக்கலாம். 4 6லேருந்து அந்த சைஸ்லேருந்து நீங்கள் 8 வரை போட்டுக்கலாம். ஓகேங்க. இப்போ வெட்டிங்லாம் போனால் இது எவ்வளோ நேரத்தில் இந்த ஃபோட்டோ போட முடியுங்க? இந்த ஃபோட்டோ சாரி, இது வந்து இப்போ A2னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான். எவ்வளோங்க? 3 மினிட்ஸ் தான். 3 மினிட்ஸில் இந்த ஃபோட்டோ போட்டு கொடுத்துறீங்களா? ஆமாம். அதாவது ஒரு ஷூட் பண்ணி ஒரு ஃபோட்டோ கொடுக்குறோம்னா அது 3 நிமிஷத்தில் போட்டு கொடுத்துருவீங்க. பிரிண்ட் ஆகி கொடுத்துருவாங்க. அதுக்கான மூணு இருக்குது. நார்மல்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்னா ஒரு நிமிஷத்தில் வந்துடும். நார்மல்னா இந்த குவாலிட்டி டெப்த்தை பொறுத்து இருக்குது. நார்மலாக ஒரு 1.5 நிமிஷம் ஆகும். பெஸ்ட்டுனா உங்களுக்கு 3 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக டையிங் காய் வரும். டையிங்லேருந்து நம்மளுக்கு வெளியே வரப்பே ஓகே. இந்த மாதிரி காஞ்சி இந்த மாதிரி ஃபுல்லாக வரும். இந்த மாதிரி ஒரு மீடியா எடுக்கலாம். ஓகே ஓகே. ஸ்கேனும் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிக்கலாங்க. ஆமாம். ஓகே. இப்போ சாதாரணமாக ஸ்டூடியோவுக்கு இந்த இது யாருக்கு தேவைப்படும் இந்த மிஷின்? இது வந்து இப்போ ஸ்டூடியோவுக்கு தேவைப்படுங்களா? ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க சார். ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டீரியர் இருக்குல்ல, கேட்ராயிங் எடுக்கிறாங்க. ஆமாங்க. அந்த மாதிரி ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி அவங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் இருக்குல்ல, ரிப்போர்ட்டர். ஓகேங்க. ரிப்போர்ட்டருக்கு வந்து இந்த நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் போடுறது. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் பிரிண்டிங். இது இதில் பிரிண்ட் பண்ணுதுங்க. இதில் பிரிண்ட் பண்ணது தான். ஆமாம், இதில். ஓகேங்க. உங்கள்கிட்ட மிஷின் கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ நேரத்தில், அதாவது உங்கள்கிட்ட இப்போ மிஷின் இருந்தால் எடுத்துக்கலாம்? சார், இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பியில் ஃபஸ்ட் வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜி. ஓகேங்க. இந்த மிஷின் லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா செப்பரேட் இன்டேங்க் ஸ்மார்ட் இன்டேங்க் சிஸ்டம் வந்து இந்தியாவிலேயே குளோபலி ஃபஸ்ட் லான்ச் ஆனது ஹெச்பியில் மட்டும்தான். மற்ற பிராண்டில் கேட்ரேஜ் டைப் போகும். இன்னொன்று ரன்னிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்னு எடுத்தோம்னா உங்களுக்கு ஜாஸ்தி ரேட் வரும். இதுனா ரன்னிங் கிளாஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி ஆஃப் த பிரிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது. அப் டு த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு குவாலிட்டி ஆஃப் த மிஷின்ஸ் இருக்குது. பார்த்து பக்காவாக இருக்குது, தெளிவாக இருக்குது. எல்லாம் பிரிண்டிங்லாம் பக்காவாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் பிரிண்டிங்கும் பண்ணிக்கலாம். அதான் நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா மெயின் இன்றைக்கி வந்து ஒரு மிஷினில் வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் பண்ணலான்னா ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணலாம், நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணலாம், ஜியாகிரபிக்கல் டிராயிங் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த மிஷின்ஸில் பாசிபிலிட்டிஸ். ஓகேங்க. இப்போ இந்த மிஷின் வந்து 3,50,000 எவ்வளோ சொன்னீங்க? 3,50,000 350 3,60,000 சம்திங். ஓகே. அரௌண்ட் 4 lakhs. ஓகேங்க. 4 lakhsக்குள்ள வரும். இப்போ வந்து மிஷின் கேட்குறாங்க அப்படின்னா உடனே டெலிவரி கொடுத்துருவீங்களா? மிஷின் இன்ஸ்டன்ட். we are the distributor for HP. Kosai Private Limited. ஓகேங்க. I'm the managing director of the company. Okay. Dr. Amberson. We are having ready stocks.
instantly we can supply across Tamil Nadu at any place, any time. Okay. Very stocks are available. Service across Tamil Nadu we can expect. இப்போ இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குங்களா இதுக்கு? EMI ஆப்ஷன் வந்து கீழே ஸ்பெஷலி பஜாஜோட 0% EMI ஆப்ஷன் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த 0% EMI ஆப்ஷனை கஸ்டமர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு they can buy instantly. ஓகே, தேங்க்யூ சார். கட் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கர்ஸ், போர்ட்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்ன ஷேப் நமக்கு வேணும், இது நம்ம இப்போ இது மேலே எந்த ஸ்டிக்கர் வேணால் இருக்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ இதை வந்து இந்தந்த ஷேப் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்க. இப்போ இந்த பிரிண்ட் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்க போகிறீங்க. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே. இது எவ்வளோ நேரத்தில் கட்டாங்க சார்? 20 seconds. ஓகே. இப்போ இது வந்து ஒன்லி கட்டிங் மிஷின், அதாவது ஸ்டிக்கர் கட்டிங். ஸ்கோரிங். ஓகே. ஸ்கோரிங். ஸ்கோரிங்னா? ஸ்கோரிங் மீன்ஸ் ஸ்டிக்கர் கட்டிங், போர்ட் கட்டிங் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அதுக்கு நேம் வந்து ஸ்கோரிங் மிஷின் சொல்லுவோம். இப்போ ஸ்டிக்கர் வாவ் சூப்பர். ஒவ்வொரு சேஃப் வந்து எல்லா சேஃப்லையுமே கட் பண்ணலாம். என்ன ஷேப் எந்த சேஃப் வேணாலும் கொடுக்கலாம். இது எவ்வளோ லென்த்துக்கு கட் பண்ணுங்க? 13க்கு 19 சைஸ் வரை கட்டும். ஓகே. மேக்ஸிமம் சைஸ் வந்து 10 to 26, 26 வரைக்கும் ஓகே. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 190 +. அதாவது 1,90,000 ஜிஎஸ்டி. அதாவது 2 லட்ச ரூபா வந்துடும். வித் ஜிஎஸ்டியோட சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2,30,000 வந்துடும். ஓகே. 220 வரும். 220. இப்போ இந்த மிஷின் இருந்தால் எந்த லேபிள் வேணாலும் எங்கே வேணால் கட் பண்ணிக்கலாம். ஓகே. எதுங்க? ஃபேப்ரிக் ஸ்டோரேஜ் பண்ண. ஓகே ஓகேங்க. ஃபேப்ரிக்லாம் எடுக்கிறதுக்கு ஓகேங்க. மிஷின் வாடகைக்குன்னு போட்டுருக்கு. வாடகைக்கு வருவீங்களா? இது என்ன மிஷினுங்க? ஓவர்லாக் மிஷின். அது இது வாடகைக்கு நீங்கள் எவ்வளோன்னு விடுறீங்க ஒரு நாளைக்கு? 150 ரூபா ஒரு நாளைக்கு. எல்லா மிஷினுமே அந்த ரேஞ்சுக்கலாம். ஒன்று இது வந்து என்ன, அதுக்கு என்னது இது எது சம்மந்தப்பட்டது? இது அதை ஒவ்வொன்று சொல்லுங்கள். அது எலாஸ்டிக் ஜாயிண்ட் அடிக்கிற ரிங் எலாஸ்டிக். ஓகேங்க. இதுங்க? அது வந்து காஜா பட்டன். ஓகே. இதுங்க சார்? ஓவர்லாக் 4 thread 5 thread எல்லா மிஷின். ஓவர்லாக் 4 thread 5 thread. ஓகே. இது எஃப்எஸ் மிஷின். எஃப்எஸ் மிஷினாங்க சார்? ஃப்ளாட் ஸ்விங் மிஷின். ஸ்விங் தனியாக கொடுத்தோம்னா ஜாயின் அடிக்கிறது. அது சாதா மிஷின்ங்களா? சாதா சிங்கர் மிஷின். குதிரை ஆப்ஷன், ஃபுல்லி ஆப்ஷன். உங்ககிட்ட வாடகைக்கு மட்டும்தான் மிஷின் கிடைக்குங்களா, விலைக்கும் கிடைக்குங்களா? விலைக்கு ரெண்டுமே கிடைக்கும். இப்போ சாதாரணமாக இது ஸ்விக்கியில் என்ன ரேட்டில் உங்களுக்கு மிஷின் இருக்குது? ஸ்டார்டிங் 20,000 to 50,000 வரைக்கும். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணால் கிடைக்கும். ஓகே. கட்டிங். இந்த மிஷின் ரேட் என்ன வருது? 3,5 லட்சம். இப்போ ஜிந்தா. ஓகே. 3,5 லட்சம் இந்த மிஷினுங்க. இது மணிக்கு எத்தனை ரோல் கட் பண்ணுங்க? லென்த்துக்கு ஏற்ற மாதிரி. நகையெல்லாம் இடம் போடுறதுங்களா? எல்லாம் வைக்கலாம். இது என்ன ரேட்டுங்க சார்? இது எதுக்கு யூஸ் ஆகும்? ஃபேப்ரிக் வெயிட் எல்லாமே. ஓகே. அதாவது கோல்டுக்கு இல்லை, அதாவது அதுக்கு போடலாம். துல்லியமான எடை போடுறது எல்லாமே போடலாம் இதில். 600 grams வரைக்கும் பார்த்து 600. ஓகேங்க. இதெல்லாங்க? இது இது வந்து 600 grams போடும்போது இது வந்து 1 kg மேக்ஸ். அதாவது அதோட இது அதிகம். அது 9,500 இந்த எடை மிஷின். ஓகே. இதுங்க? ஜிஎஸ்எம் கட்டர். 7,500. என்னது இது? கட்டுருங்க. வாவ் சூப்பராக இருக்கு. அழகாக கட் பண்ணிச்சு. இந்த மிஷின் ரேட் என்ன சார்? 24,500. இப்போ இதுக்கு எந்த இதுவும் தேவையில்லை. அதாவது பிளேடு மட்டும் இது பண்ணால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. கரண்ட்டில் எதுவும் யூஸ் பண்ணுறதெல்லாம் தேவையில்லை, எதுவுமே இல்லை. ஓகே. மேனுவல் மிஷின். ஓகேங்க. இது சைஸ் வரையாக நம்ம ஸ்கேலும் கொடுத்துருப்பீங்களா? எடுத்து எந்த இன்ச் வேணுமோ அந்த லெவலுக்கு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. மணிந்திரி கட் பண்ணலாம். எல்லா கிளாத்தும் கட் பண்ணுங்களா? ஓகே. எவ்வளோ சொன்னீங்க சார் இதில்? சரிங்க.
எல்இடி மாடலோட வருது சார். இல்லை இது என்ன ப்ரைஸ் ஃபேப்ரிக் இது ப்ரைஸ் கேட்குறீங்க? இது 1,10,000. அது 1,10,000 ரூபா. இதோட பர்பஸ் என்ன? இது ஷேட் பார்க்குறது தான், துணியோட கலர் மேட்ச். கலர் மேட்ச் பண்ணுறது. பெயிண்டிங் இது கலர் பண்ணுறது, இந்த மேட்ச் பண்ணுறது. ஆமாம், துணி ஷேட் பார்ப்பாங்களா சார்? ஆமாம், அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேங்க. துணி ஷேட் பார்க்குறது இவ்வளோ கொடுமா? ஆமாம். இது என்னங்க காந்தி ராட்டை சுற்றுறது என்ன வச்சுருக்கு? இது ரேப் ரீல் சார். டி ஸ்ட்ரென்த்தில் ஸ்ட்ரென்த்து பார்க்குறது, கவுண்ட் பண்ணிட்டு. இது என்ன ரேட் வருது? பிஹெச் மீட்டரில் வேல்யூ பார்க்குறது, சொல்யூஷன் மேக் பண்ணி. சொல்யூஷன் டிஷர்ட் ஓடுதுங்களா? டிஷர்ட் ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோட ஸ்டிச்சிங். ஓகே, இவ்வளவு மொத்தம் பண்ணுங்களா? ஜிக்ஜாக் மாதிரி படி இருக்குது. ஆமாம், இது வந்து இந்த பாக்கெட் கார்னரில், பேண்டில், இந்த லூப் அடிக்கிறது, எல்லா இடத்துலையும் அடிக்கிறது. அதுக்காக தான் இந்த மிஷினுங்களா? அதாவது மொத்தமான துணி அடிக்கிறதுக்கு. மொத்தமான துணி அடிக்கலாம், நார்மல் இந்த மாதிரி ஃபேப்ரிக்லேயும் அடிச்சுக்கலாம். ஓகே, இது பர்பஸ் வந்து இந்த மாதிரி தையல் வரும். இந்த மாதிரி தையல்க்கா? ஓகேங்க. இது என்ன ரேட்டுங்க சார் வருது? இது 1,35,000. 1,50,000 சம்திங், அவ்வளோதான். ஓகே. அதுங்க ஓவர்லாக் கட்டிங்கு ஓவர்லாக்கு. ஓகே, சாரி. இது இதோட ஸ்டிச்சிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட்டில் நம்ம வியர் பண்ணுறோம் பேண்ட். ஆமாங்க. அது இந்த வி ஜாயிண்டில் இந்த பிரியாமல் இருக்கிறதுக்கு, அதாவது வி ஜாயிண்டில் பிரியுதுன்னா இது மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா பிரியாது தையல். அதுக்கப்புறம் தனியாக ஒரு தையல். ஓகே ஓகேங்க. இது என்ன ரேட்டுங்க சார் அந்த மிஷினு? 55,000. ஓகேங்க. எல்லாமே ஒவ்வொரு பர்பஸ், அதாவது ஜிக்ஜாக் மிஷின் இப்படி விதமாக வச்சுப்பீங்களா? அது ஆமாம். ஓகே. ஆமாம். ஓ, இதெல்லாம் சிங்கர் கம்பெனிங்களா? சிங்கிள் நீடில் மிஷின். ஓகே. அது ஹெவி ரொட்டி மிஷின். மாடல் கொடுத்து நீங்கள் பண்ணி தந்துட்டுருக்கீங்க. இது பிரின்ஸில் நீங்கள் கொடுக்குற டிசைன் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணி தரீங்க எல்லாம். இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோங்க சார் வரும்? இந்த இதுக்கு ஒவ்வொரு பிரிண்ட் டெக்னிக் ஒவ்வொரு காஸ்ட் வரும். என்ன தம்பி இது? இது எல்லாமே பிரிண்டிங் தான். விதவிதமாக இருக்குது, ஒர்த்தர் நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிரிண்ட், ரெகுலர் பிரிண்ட் எல்லாமே. எந்த கிளாத் கொடுத்தாலும் பண்ணி தரீங்க. இது ஸ்கொயர் ஃபீட் கணக்குங்களா உங்களுக்கு? எப்படி டிசைன் சைஸ் பொறுத்து? ஓகே. இப்போ அந்த இதெல்லாம் என்ன ரேட்டு வரும்? மீட்டர் காஸ்ட்டில் வந்து 350 rupees per மீட்டர் வரும். ஒரு மீட்டருங்கிறது 60 cm 100 cm. அது எவ்வளோ ரிப்பீட் வருதோ அதுக்கு அது மாதிரி ப்ரைஸ். ஒரு மீட்டருக்கு 350 ரூபாய். ஓகேங்க. கலரில் அவங்க நார்மல் அந்த லெவல். அது கட்டிங் மிஷின்ங்களா? ஓகே. டிசைன் செட் பண்ணுறது இப்போ கம்ப்யூட்டர் செட் பண்ணி கம்ப்யூட்டர் போட்டுருக்கோம். இன்டர்வியூவில் ஜாக்கெட்டில் இந்த அச்சுன்னு தனியாக ஒரு இது இருக்கும். அதை கரெக்டாக அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி அச்சு மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. ஸ்பீடு இவ்வளோ தான் வருங்களா? நார்மலாக இல்லைங்க சார், டெமோக்காக ஓட விட்ருக்கீங்க. ஒரு நிமிஷத்துக்கு 60 மீட்டர் ஓடலாம் ஸ்பீடு. ஒரு நிமிஷத்துக்கு 60 மீட்டர் ஓடலாங்க. இதோட ரேட்டுங்க சார்? 13 லட்சம். 13 லட்சம். 13,50,000 ரூபா. 4+2 ஒரு. ஓகேங்க. ஜிந்தா கம்பெனி. ஜிந்தா. ஓகேங்க. ஓ, ஸ்க்ரீனுக்கு இது கலர் பண்ணுங்களா? இது ஸ்க்ரீன் ஓகே ஓகே. இந்த பிரிண்டிங்லாம் பண்ண எவ்வளோ வருங்க?
இப்போ இந்த மாதிரி அடிச்சுன்னா ஒரு மீட்டருக்கு வந்து 140 ருபீஸ் வரும். 140 மீட்டருக்கு, அதாவது இந்த மாதிரி பிரிண்ட்டு. நீங்கள் ஊர் பக்கம் போயிட்டு ஒரு ஆற்று தண்ணியை குடிச்சு பாருங்கள், சரி சொல்லணும். இந்த மஞ்சள் நீங்கள் கலந்து பாருங்கள், இந்த குவாலிட்டி அன்றைக்கி அதை சமைச்ச உணவு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். மார்னிங் நெக்ஸ்ட் டே ஈஸி ஒரு ரொட்டீன் எல்லாம் ஈஸியாகும். ஏன்னா இந்த செல்லுலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதை ஈஸி பண்ணும். மார்னிங் ஈஸி பண்ணும். இது ரேட் என்னங்க சார் வருது? 3 லட்சம். இதோட பர்பஸ் என்ன சொன்னீங்க? அது வாட்டர் அது கிளியர் பண்ணி கொடுக்குறது. இப்போ மொபைல் பவுச் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா? மொபைல் பவுச்சுன்னு சொல்லி லேடிஸ்க்கு ஹேண்ட் இது மாதிரி பர்ஸில் மொபைல் போட்டுக்கிற மாதிரி பட்டன் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்கள்கிட்ட கிடைக்குமா சார்? அதாவது சுடிதாருக்கு வைக்கிற பட்டன்லேருந்து எல்லாமே நாங்கள் வச்சுருக்கீங்க. எல்லா மாடல்ஸ் ஆல் பட்டன்ஸ் ப்ராடக்ட் நாங்கள் சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க. சைனாலே ஆஃபீஸ். எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க, எல்லாம் ஸ்டால் போட்டிருக்காங்க. என்ன ரேட்டுங்க சார் இது? இந்த மிஷின் வந்து உங்களுக்கு 16,500. 17,500. அது 17,500. ஓகேங்க. எதுக்கு சார்? 18,500. 20,500. 22,500. எல்லாம் கட்டிங் மிஷின் தான் எல்லாம் இருந்தீங்களா? ஓகே. இப்போ சாதா இது கட் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்களா சார்? இது எவ்வளோ ஃபேப்ரிக் வச்சு கட் பண்ணுங்க? இந்த சாதா இது 1 இன்ச் வரைக்கும். இது என்ன ரேட்டுங்க சார் வருது? 4,500. 4,000 ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணுறதுங்க. அதாவது எத்தனை இன்ச்சஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கிற மாதிரி மேனுவல் இது. இது என்ன ரேட்டுங்க? 19,500. அதாவது 19,500. ஓகே. இதெல்லாங்க சார்? எல்லாமே டேப் கட்டிங், அதாவது கட்டிங் மிஷின். கட்டிங் மிஷின்ஸ் எல்லாம். டேப்பு, லேஸ், அதாவது உங்ககிட்ட என்னென்ன மிஷின் இருக்குது? எங்ககிட்ட கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் இல்லாமல் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாத்துக்குமே மேனுஃபேக்சரிங்க்கு தேவைப்படுற எல்லா மிஷினும் இருக்குது. ஓகேங்க. உங்கள் கம்பெனி பேருங்க சார்? வெல் நோன் சிண்டிகேட். ஓகே, தேங்க்யூ சார். உங்களுக்கு நீங்கள் இந்த அவுட்லைன் பிரிண்ட் கொடுத்துருந்தோம்னா பிரிண்ட் அடிக்க சப்ளிமேஷனில் அடிக்கிறாங்க. ஆமாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் கட் ஆகிடுது. லேசரில் அப்படியே இது பண்ணிங்களா? நைஃப் இருக்குது. ஓ, ஓகே ஓகே. லேசரில் இருக்குது. இதை கட்டிங் பண்ணி கொடுப்போம். கட்டிங் அதாவது டிசைன் போட்டு கொடுத்தா தான் கட்டிங் பண்ணுற மிஷின். டிசைன் போட்டதை வந்து கட் பண்ணி வருது. நமக்கு வந்து கேப்சர் பண்ணி இமேஜ் மாதிரி அதை எடுத்து வந்துடும். டெலிட் பண்ணி வந்துடும். கேமரா இருக்கும். அதில் நீங்கள் டிசைன் ஃபைல்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஃபோட்டோஷாப்பு அதில் வச்சு டிசைன் பண்ணதை அவுட்லைன் அப்படியே கட் பண்ணி எடுத்து. ஓகே ஓகே. இது ரேட் என்ன சார்? இது 20 lakhs வருது. எவ்வளோங்க? 20 லட்சம். ஓகேங்க. ஓ, இப்போ எந்த சேஃப் வேணாலும் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சேஃப் கொடுத்துருந்தீங்கனாலும் இந்த பிளாக் லைனில் வந்து நம்ம கரெக்டாக கேப்சர் ஆகிட்டு அது கட்டிங் லைனாக எடுத்துக்காது. ஓ, இது வந்து ஸ்டிச்சிங் ரொம்ப பண்ணிடுது. ஆமாம், இது நம்ம கட்டிங் லைனாக எடுத்துக்கும் சார். நீங்கள் டிசைன் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு டார்க்கான பார்டர், இப்போது இது ஆக்சுவலாக ஃபேப்ரிக்கே ஃபுல்லாக டார்க்காக இருந்ததுன்னா நம்ம ஒயிட் லைனாக கொடுத்து அதை நம்ம எடுத்துக்குவோம். ஓகே. பார்டரும் இது பண்ணிக்கலாம். பார்டர் நம்ம டிசைன் பண்ணுறப்பே கொடுக்கணும்.